எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒருத்தரும் ஒட்டுமொத்த உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்துட்டாரு. பாகிஸ்தானுடைய அர்ஷத் நதீம். இன்னைக்கு நீரஜ் சோப்ரா தான் கோல்டு வின் பண்ணுவார்னு பார்த்தா, கடைசியில யாருமே எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்திட்டாரு அர்ஷத் நதீம். ஸோ நீரஜ் சோப்ரான்னு ஒரு பக்கம் சில்வர் ஜெயிச்சிட்டாரு. அர்ஷத் நதீம் கடந்து வந்த பாதைன்றது ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்திலாம் நம்ம பார்த்துடலாம். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் ஸ்போர்ட்ஸ் உலகமே கொண்டாடுறாங்க அவரை. இன்னைக்கு உலகம் முழுக்க பாகிஸ்தானை நோக்கி பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே அர்ஷத் நதீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அவ்வளோ அற்புதமான கிளாசிக்கலான ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் குடுத்துட்டாரு. அதாவது இதுவரைக்கும் ஒலிம்பிக்ல இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை யாருமே பண்ணது கிடையாது. தன்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட்லயே 92.97 மீட்டர்ஸ த்ரோ பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிட்டாரு. பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் எவர் இண்டிவிஜுவல் கோல்ட் இன் அத்லெட்டிக்ஸ்னா அது இதுதான். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஜாவ்லின் த்ரோல இப்பேற்பட்ட ஒரு ரெக்கார்டை யாருமே பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி நார்வேவுடைய ஆண்ட்ரேஸ் தொர்கில்சன் தான் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல 90.57 மீட்டர்ஸ்னு ஒரு த்ரோ பண்ணாரு. பல வருட காலமா அந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணாம இருந்தாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இப்போ பிரேக் பண்ணி ஆயிடுச்சு. அர்ஷத் நதீமுடைய அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அது ஒன்றுதான் தெரியுது, அவருடைய டெடிகேஷனும் கான்பிடென்ட் தாங்க. அதாவது இவர் பிரான்ஸ் மெடல் கூட வாங்க மாட்டாரு, எந்த ஒரு மெடல் வாங்க மாட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கோல்டு மெடல் வாங்க வச்சு இன்டர்நேஷனல் மேப்ல பாகிஸ்தான் ஒன்று இருக்கு அப்படின்னு உலக அளவுல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் பாகிஸ்தானுக்கான இந்த ஹிஸ்டாரிக் மொமெண்டா இந்த மெடல் இருக்க போகுது. ஏன்னா பல வருட காலமா ஒலிம்பிக்ல பெரிய அளவுக்கான மெடல்லாம் பாகிஸ்தான் ஜெயிச்சது இல்ல. அந்த கனவை டக்குன்னு ஒரே செகண்ட்ல அவர் பண்ணிட்டாரு. ஏதோ அசால்ட்டா பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் இருக்கு. கடந்த 30 வருடங்கள்ல பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு மெடல் ஒலிம்பிக்ஸ்ல கிடைச்சதே இல்லை. அப்படி பார்த்தா ஒரு 3 டிகேட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் மெடல் இதுதான். ஏன்னா கடைசியா 1992 ஒலிம்பிக்ஸ்ல மென்ஸ் ஹாக்கி டீம் சார்பா பாகிஸ்தான் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு மெடலும் பாகிஸ்தான் கிடைக்கவே இல்லை. இது இல்லாம கடந்த ஒரு 40 வருடங்களா பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலும் கிடைக்கல. அதுக்கு முட்டுப்புள்ளி வச்சாரு அர்ஷத் நதீம். 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல தான் பாகிஸ்தானுடைய மென்ஸ் ஹாக்கி டீமுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சது. அதுக்கப்புறமா இப்பதான் பாகிஸ்தானுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு இண்டிவிஜுவலா கிடைச்ச 3வது ஒலிம்பிக் மெடல் இதுதான். முதல்ல வருது 1960 ஒலிம்பிக்ஸ்ல ரோம்ல நடந்த ரெஸ்லிங் பிரிவுல பாகிஸ்தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா 1988 வருஷத்துல சியோல் ஒலிம்பிக்ஸ்ல பாக்ஸிங் பிரிவுல பாகிஸ்தான் கிடைச்சது. அர்ஷதோட இந்த வெற்றி பாகிஸ்தானுக்கான பெருமை மட்டும் கிடையாது, குளோபல் அத்லெட்டிக் மேப்ல பாகிஸ்தான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவர் ப்ரூவ் பண்ண வச்சிட்டாரு. இது எல்லாத்த விட வருங்கால ஜெனரேஷன் இருக்குல்ல, அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா அர்ஷத் இருக்க போறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசி ஆகணும். அர்ஷத் போட்டி போட்ட எதிர்த்தரப்பு போட்டியாளர்கள்லாம் பயங்கரமான மெடல் ஜெயிச்சவங்க, அதாவது ஒரு சாம்பியன்ஸா இருந்தவங்க. அவங்க எல்லாரையும் மீறி அர்ஷத் ஜெயிச்சிருக்காருன்னா அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அர்ஷத்துடைய ரைவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட நீரஜ் சோப்ரா தான். அவரு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிச்சாரு. இந்த ஃபைனல்ல 89.45 மீட்டர்ஸ்னு பெஸ்ட் த்ரோ கொடுத்தாரு. அதனால அவருக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. பிரான்ஸ் மெடல் கனடாவுடைய ஆண்டர்சன் பீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் 88.54 மீட்டர்ஸ் த்ரோ பண்ணிருக்காரு. உண்மையிலே இந்த போட்டி ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. அது அர்ஷத் நதீம் ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டாரு. அர்ஷத் நதீமுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்றது கிரிக்கெட் மூலமா தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சின்ன வயசுல ஒரு கிரிக்கெட் விளையாட்டு தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்திருக்காரு. பாகிஸ்தான்ல பிறந்து அங்கேயே வளர்ந்திருக்காரு. ஸ்டேட் லெவல்ல கிரிக்கெட் ஆடினதுக்கு அப்புறமா தான் அவர் ஜாவ்லின் த்ரோவுக்குள்ளே வந்திருக்காரு. 2022 பிர்மிங்ஹாம்ல நடந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல தான் நதீமுடைய ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ இருந்தது. அங்க ஜாவ்லின் த்ரோ பிரிவுல அவர் கோல்டு மெடல் ஜெயிச்சாரு. 56 வருட கனவை காமன்வெல்த் கேம்ஸ் மூலமா பாகிஸ்தானுக்காக நிறைவேற்றினார். அவருடைய பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90.18 மீட்டர்ஸ். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு அர்ஷத் நதீம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருக்காருல்ல, அதுக்கு யாரு முக்கியமா உதவுனாங்கன்னா அவங்க ஊரை சேர்ந்தவங்க, அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உதவி அர்ஷத் நதீம ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ பல பேரு பொருளாதார ரீதியா அந்த கிராம மக்களை உதவி பண்ணிருக்காங்க அர்ஷத்துக்கு. அது மிகப்பெரிய விஷயம். சோ கிரவுட் ஃபண்டிங் மூலமா அர்ஷத் அப்படியே உள்ள வந்திருக்காரு. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலே இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவர் அதிகமா போராட்டம். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அவருடைய இன்ஜுரி கன்சர்ன். ஏன்னா அந்த அளவுக்கான காயங்களால அவர் போராடி இருக்காரு. 2021 எல்போ இன்ஜுரியால பாதிக்கப்பட்டிருக்காரு. சர்ஜரி கூட ஆச்சு அவருக்கு.
2020 ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு நீ இன்ஜுரி வேற ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 2022 காலகட்டங்கள்ல இந்த 2 இன்ஜுரிக்காக அவர் சர்ஜரி வேற பண்ணிருக்காரு. சோ இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு கோல்டு மெடல் பாகிஸ்தான் நாட்டுல இருந்து வந்திருக்குன்றது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போ நீரஜ் சோப்ராவுடைய அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னுடைய மகனும் என்னுடைய இன்னொரு மகனும் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு எமோஷனான விஷயம். அது உண்மையிலேயே பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு இது வந்து ஒரு பொக்கிஷமா தான் இருக்க போகுது. ஸோ நாமளும் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீரஜ் சோப்ராவும் பெஸ்டா கொடுத்திருக்காரு. ஆனா அதை விட ஓரளவுக்கு பெஸ்டா ஹர்ஷத் கொடுத்ததால அவருக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு. ஸோ யாருக்கும் சலைச்சவர்கள் இல்லை. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம்.